யெகோவா நிசி. யெகோவா நிசி என்பது ஒரு எபிரேய மொழியினுடைய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னவா? ஜெயங்கொடுக்கும் தேவன், ஜெயம் வெற்றி அருளுகிற தேவன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நிசி அப்படின்னா ஜெயம், அவர் வெற்றி தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும், நம்முடைய வேலையானாலும், ஊழியமானாலும், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியமானாலும், கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பாருங்க, நமக்கு எப்படி கர்த்தர் நமக்கு வெற்றியை உண்டாக்குகிறார், ஜெயத்தை எப்படி கொடுப்பார் என்பதுதான் இந்த மாதத்தில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த அதிகாரத்தில், யாத்ராகம் 17ஆம் அதிகாரத்தில், இந்த மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கட்டி அதற்கு என்ன பேரை சொல்றாராம்? யெகோவா நிசி என்று சொல்லி பேரை இடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களுக்கு கர்த்தர் அமலேக்கியர் என்கிற சத்துருக்களுக்கு முன்பாக பெரிய ஜெயத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்தர்லினார், கொடுத்தார். இந்த ஜெயத்தை கர்த்தர் எப்படி கொடுத்தார், நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படி தான் ஜெயத்தை கொடுப்பார் என்கிறதையும் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இவர்களுக்கு விரோதமாக 8ஆம் வசனத்தில் அமலேக்கியர் வந்து ரேவிதீமில் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது மோசே என்கிற கர்த்தருடைய மனுஷன் யோசுவாவுக்கும் மற்ற யுத்த செய்ய போகிற வாலிபர்களுக்கும் யுத்த ஆட்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறார், ஒரு பிளான் சொல்றார். எப்படி நம்ம இந்த யுத்தத்தை செய்ய போகிறோம், எப்படி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்கிறத ஒரு அருமையான ஒரு பிளானை கொடுக்கிறார். பாருங்க, 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். இப்ப பாருங்க, ஐடியா என்ன, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐடியா, பிளான் என்ன அப்படின்னா, மோசே அழகா சொல்றார், நான் போய் மலையினுடைய உச்சியில தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு நிக்கிறேன். யோசுவா, நீ என்ன செய்யணும்? ஆட்களை தெரிந்து கொண்டு, நமக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போ. அந்த பள்ளத்தாக்கு அல்லது ரேவதீமில் என்கிற எல்லை, அந்த எல்லைக்கு போ, அந்த இடத்துக்கு போ. நீ யுத்தம் பண்ண வேண்டிய சத்துருக்கள் யார் அப்படின்னா அமலேக்கியன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய யுத்தம் யாரோடு என்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் ஜெயத்தை எடுக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? பாஸ்டர், எனக்கு யார் கூட யுத்தம்? எங்கள் மாமனார் கூட யுத்தம், என் மனைவி கூட, என் கணவர் கூட, பிள்ளைகள் கூட, என் நண்பர்களோடு, அல்லது யாரோ ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்கிறவரோடு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. நமக்கு யாரோடு கூட இருக்கு? நமக்கு வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் உண்டு. இந்த யுத்த களத்தில் ஜெயம் எடுப்பது எப்படி என்கிறது தான் இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியன் யார்? நோ யுவர் எனிமி. உன் சத்ரு யார் என்பதை அறிந்து கொள். அப்போதான் நமக்கு ஜெயம் உண்டாகும். ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த இழுவறியா இருக்கு, இதற்கு பின்பாக என்ன இருக்கு என்கிறத உன் சத்ருவை அறிந்து கொள். until unless நமக்கு ஜெயம் வரவே வராது. உன் சத்ரு யார் என்பதையும், இந்த சூழ்நிலைக்கு பின்பாக என்ன உண்டாக்கி இருக்கிறது, என்ன கிரியை செய்கிறது என்பதையும் அறியலைன்னா நம்மால ஜெயம் எடுக்க முடியாது. உன் சத்ரு யார் என்பதை அறிந்திருக்கணும்.